எங்கள் அனுபவத்தில் சில திக் நொடிகள். ஆஹா, ஒரு ஹாண்டட் பிளேஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு பயங்கர எக்ஸைட்டாக தாங்க போனோம். ஆனால் போய் ஸ்பாட்டை பார்த்ததுமே லைட்டாக அள்ளு கிளம்பிடுச்சு. சரின்னு எங்களுக்குள்ளேயே தைரியம் சொல்லிவிட்டு சைலண்ட்டாக உள்ளே போகிறோம். ஒரு பொண்ணு கத்தி அலற ஒரு சவுண்டு. அவ்வளோதான், நாங்களாம் காலின்னு நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி வீட்டுக்குள்ளே கோவிலுக்குள்ளெல்லாம் போய் ஒரு வழியாக வீடியோ எடுத்தாச்சு. சரி, எங்களுக்கு தான் அந்த சவுண்ட் கேட்டிருக்கோன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுத்த எல்லாருக்கும் இது கேட்டிருக்கு. இன்றைக்கி இந்த கரிக்காட்டு குப்பத்துக்கு நாங்கள் 3 பேர் மட்டும் இல்லாமல் எங்கள் கூட ஒரு டிரைவரும் வழிகாட்டுறதுக்கு ஒருத்தவங்களும் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வர ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்றதுக்காக வெளியிலே நிற்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நாங்கள் 3 பேர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நாங்கள் எதுவும் ஒன்றும் அப்படி பார்க்கல. ஒன்னில வெயிட் பண்ணுங்க, போயிரலாம் இல்ல. நாங்கள் இந்த இடத்த தாண்டும் போதே ஒரு சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. எனக்கு சுத்தமாக உள்ளே போக இஷ்டம் இல்லை. நாங்கள் மொத்தமாக போகிறது கிடையாது, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறோம். ஓகே, தனித்தனியாவா? ஆமாம், தனித்தனியாக தான் போகிறோம். மாடிக்கு யாருமே இங்க சவுண்ட் கேட்டுச்சு, ஆனால் இல்லைன்றாங்க. இது எனக்கு எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கா. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே டாப் மோஸ்ட் ஒரு ஹாண்டட் பிளேஸான கரிக்காட்டு குப்பத்தில் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து பானு. எனக்கு வந்து பேயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க வந்திருக்கேன். அண்ட் இவங்க என் பேர் சூர்யா. நான் பார்த்தீங்கன்னா அமானுஷங்களை கண்டுபிடிக்கணும், அமானுஷனா அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் நான் இந்த கரிக்காட்டு குப்பத்துக்கு வந்திருக்கேன். நான் மேபி பார்ப்பேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இவங்க 2 பேருக்கும் நான் டோட்டலாகவே டிஃப்ரென்ஸ். பெயினாலே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், இது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ வாங்க, எல்லோரும் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரிக்காட்டு குப்பத்தில் வந்து 3 இடம் இருக்குது. ஒன்று கோவில், இன்னொன்று வந்து ஸ்கூல், ஒரு வீடு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்குள்ளே தான் போக போகிறோம். ஆக்சுவலி இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இது ஸ்கூல் சம்திங் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்கிற இந்த கரிக்காட்டு குப்பம் அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆக்சுவலி இங்கே வந்து யாரோ ஒரு தாத்தா, ஒரு பையன், அவங்கெல்லாம் வந்து இறந்து போயிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கரிக்காட்டு குப்பத்தில் வந்து ஸ்கூல் இருக்குது சொன்னாலே. இப்போ இந்த ஸ்கூலோட பிளாக்ல தான் நாங்கள் இருக்கோம். ஆக்சுவலி இந்த ஸ்கூலில் வந்து இந்த தாத்தா, அந்த பாப்பா அப்படி இறந்து போயிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. இந்த தாத்தாவோட ஆவியும் அந்த பாப்பாவோட ஆவியும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் நாங்கள் எதுவும் ஒன்றும் அப்படி பார்க்கல. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவும் அப்படி கேட்கல. ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது இந்த இடம். இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஏதோ கிணறு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலி பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இறங்கணுமா இங்கே? வேணாம், ரொம்ப பள்ளமாக இருக்குது. வேணாம் இல்லை, அந்த இடம் ரொம்ப பள்ளமாக இருக்குது. நாங்கள் அதுக்கு சுற்றி போயிட்டு வந்து காட்டுறோம் உங்களுக்கு. வாங்க. இப்போ நாங்கள் ஸ்கூல்லேருந்து வெளில போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நம்ம உள்ள ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ எல்லாமே வெளியே வந்துட்டுருக்கோம். அண்ட் அங்கே ஒன்றும் இல்லை. பட் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் த்ரில்லாக தான் இருந்துச்சு. இடமே பயங்கரமாக இருக்குது. தெரியுதா இல்லையா எனக்கு தெரியல. வெயிட், ஆக்சுவலி நான் தான் லைட் அடிக்கிறேன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நிறையா பேர் சொன்னது என்னென்னா, இங்கே வானா ரொம்ப ரிஸ்க்கான இடம், நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதுவும் 2 கேர்ள்ஸ் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் நாங்கள் இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்றத, இங்கே இருக்க அமானுஷத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே. அண்ட் இது வந்து இன்னொரு ஸ்கூல். இது வந்து அனதர் பார்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி மீன்ஸ் கொஞ்சம் அதை விட இது பயங்கரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். என்ன சொல்கிறதுனே தெரியல.
நான் வந்து வரும்போது தைரியமாக வந்துட்டேன். ஆனால் இப்போது இதெல்லாம் இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மேபி இது கிரவுண்டாக இருக்கலாம். எல்லாமே முளைச்சிருக்கு. இது பக்கத்தில் இருக்க இன்னொரு பிளாக் ஸ்கூல். சும்மா இங்கே பசங்க வந்து ஃபன் பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல. ஃபுல்லாக எழுதி எதோ இருக்குது இந்த இடத்துல. போர்டில் ஏதோ எழுதிலாம் இருக்குது. எனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் 4-5 வீடு நல்லா ஆக்டிவாக இருந்தாலே அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் இங்கே இடம் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் எப்படி பக்கத்தில் இருக்கவங்களாம் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அந்த கட்டுக்கதை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தாச்சு. அண்ட் நம்ம இப்போ வந்து அந்த வீட்டுக்கு போகிறோம். அண்ட் இங்கெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே சம்திங் சாமி படம்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இப்போ நம்ம வந்து ஸ்கூல் போயிருந்தோம். 2 ஸ்கூல் போயிட்டு அங்கே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்திருந்தோம். இப்போ வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயிலும் ஒரு வீடு அண்ட் மேலே மொட்டை மாடி, அதுக்கு பேக் சைடில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் 3 பேரும் அது உள்ளே தான் போகலான்னு இருக்கோம். பட் நாங்கள் மொத்தமாக போகிறது கிடையாது. எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறோம். ஓகே, தனித்தனியாக? ஆமாம், தனித்தனியாக தான் போகிறோம் ப்ரோ. அதெல்லாம் வேணாம். இந்த ஸ்கூலுக்கு எப்படி போனோமோ அதே மாதிரி போகலாம். இல்லை, தனித்தனியாக போனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். நான் அதை கேப்சர் பண்ணுவேன். உங்களுக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இருக்குது. தனியாக போக வேண்டாம். நடுராத்திரி இல்லை நான் வேணா அந்த வீடு கொஞ்சம் பார்க்க பயங்கரமாக பயமாக இருக்குது. நான் வேணா அந்த வீட்டுக்குள்ளே போய்க்கிறேன். நீங்கள் வேணா இந்த கோயிலில் போங்க. இன்னும் எப்படி நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போகலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடம் பார்க்கவே மேலே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ வாங்க போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். போயே ஆகணுமா? ஆமாம், போங்க போங்க, போயே ஆகணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு இது போக மாட்டோமா? போங்க. இங்க யாரோ ஒருத்தங்க கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. நாயெல்லாம் குலைக்குது. ஸோ நாங்கள் இந்த இடத்த தாண்டும் போதே ஒரு சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. எனக்கு சுத்தமாக உள்ளே போக இஷ்டம் இல்லை. செம்ம பயத்தில் இருக்கேன் நான். ஆனால் இவங்க அதையும் தாண்டி உள்ளே போயிட்டுருக்காங்க. இது எங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இதுதான் அந்த கோவில்.
இருந்துச்சு? எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த அண்ணா வந்து முன்னாடி போக சொல்லியிருக்கோம். இங்கே டார்ச் அடிங்க. என்னமோ இருட்டாக இருக்குது. இங்கே டார்ச் அடிங்க. இருக்கா ஸ்டெப்ஸ் இருக்கா? போக முடியுமா? இல்லை, அந்த சைடு எல்லாம் செடி வளர்ந்துருக்கு. கீழே இங்கே ஒரு ரூம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ உள்ளே போகிறோம். இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னன்னு தெரியல, பட் எனக்கு பார்க்க பயமாக தான் இருக்குது. சரி, நான் கிட்ட போய் காட்டுறேன். இந்த இடத்த சுற்றி எப்படி எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த இடம். சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச துணியெல்லாம் தெரியுது. அண்ட் மோரோவர் சம்திங் அதில் பிளட் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் அப்படிலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இடிஞ்சு போயிருக்கு. ஒரு எதுவுமே கிடையாது. இது ஜனல் இருக்கு. அண்ட் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்னில Bro, வெயிட் பண்ணுங்க. இருங்க போயிடலாம் இருங்க bro. இருங்க Bro, இருங்க. போயிடலாம் bro. இல்ல ஜீவிதா, எங்கேயும் போகாதீங்க. இருங்க ஏதோ கேக்குது. இருங்க ஏதாவது கேக்குதா மறுபடியும் இருங்க. பொறுமையா இருங்க. ஏதாவது கேக்குதான்னு பார்க்கலாம். இங்க நம்மள தவிர யாருமே இல்லை. எப்படி சவுண்ட் வரும்? உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா ஃபர்ஸ்ட்? அது இல்ல அமைதியா இருங்க. எனக்கு அது சவுண்ட் கேட்டுது. ஆனால் இல்லைன்னு எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஏதோ இங்கே இருக்கிறது நல்லதுக்கே இல்லைன்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெயிட் பண்ணி ஏதாவது கேட்குதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் கேட்கல. ஓகே. அந்த கல்லு சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் இங்கே எங்களை தவிர யாரும் இல்லை. சவுண்ட் இங்க நம்மள தவிர வேற யாருமே இல்லைம்மா. அதுதான் bro நானும் சொல்கிறேன். அப்போ அந்த சவுண்ட் ஓகே ஒன்றும் இல்லை விடுங்க. அது ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்கள், விளக்குலாம் வச்சு பூஜை ரூம் நினைக்கிறேன். உடஞ்சிருக்கு. இங்கேருந்து வெளில பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இதை முடிச்சிட்டோம். இது கீழே வீடு அண்ட் மாடி மேலே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மாடி மேலே போயிட்டு நான் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுதா? இங்க சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா இல்லன்றாங்க. இது எனக்கு எந்த அளவுக்கு Actually, என்ன பயந்து காம்ப்ரமைஸ் போயிருக்கா. பட் நான் அவளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம மேலே போகலாமா? ஓகே, நான் போயிட்டு நான் உங்களுக்கு அதோட ரெக்கார்ட் காட்டுறேன். மாடிக்கு வந்து போனோம்னா படிக்கட்டு வந்து ஃபுல்லாவே செடி கொடியா இருக்கும். ஸோ இப்போதைக்கு மாடிக்கு ஏற முடியாது. இப்போ மேலே போகிறோம். இது மாடிப்படிக்கான வழி நினைக்கிறேன். ரொம்ப பாழடைஞ்சு இருக்கு. பட் இதில் பார்த்து தான் கால் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் காட்டுறது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வழி தான். சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பூச்செல்லாம் இருக்குது. போய் பார்ப்போம். மேலே ரொம்ப பயங்கரமாகவே இருக்கு. பாரு, இதையே காணும். இங்கே பாருங்க, அட்டைப்பூச்செல்லாம் இருக்குது. ஆக்சுவலி இதுதான் இருக்குது. அண்ட் பேக் சைடில் ஒரு வீடு இருக்குது. வெயிட், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக பொதாராக தான் இருக்குது. நம்மளால் அந்த சைடு இருக்க வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அதுக்கான வழி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் தேடியும் பார்த்துட்டோம். சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாம் மரம் செடி எல்லாம் வந்து இருக்குது. ஏதோ சத்தம் கேட்குது. அண்ட் அது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சத்தம் கேட்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த மாடிக்கு யாருமே வரல. மட்டும்தான் தனியாக இருக்கு. யாருமே இல்லை. யாரும் வரவும் இல்லை. ஏன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இங்கே ஒரு சின்ன மாடி தான் இது. பட்
சுற்றி அவ்வளோவா எதுவும் இல்லை. பட் இங்கே ஏதோ இருக்குன்ற மாதிரி நாங்கள் வரும்போது பார்த்தோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இவ்வளோ தூரம் மலையில் இருக்குது அப்படி சொல்லியும் நான் மேலே வந்து பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். பட் இங்கே எதுவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து கீழே போய்க்கலாம், ஓகேவா? அண்ட் இங்கே ரொம்ப பாருங்கள், கீழே போகிறேன். ஆக்சுவலி இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ அதனால நான் மேலே வந்து பார்த்துட்டேன். ஸோ நான் இங்கே கீழே போகிறேன். ரொம்ப வழுக்குது. இவ்வளோ நேரம் பார்த்ததுல எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அண்ட் இப்போ நாங்கள் வந்து இந்த நடு வீட்டில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, வெளியே இருக்கும்போது உள்ளே போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஒன்றும் இல்லை, கேண்டிலும் லைட்டும் ஏற்றி வச்சுட்டு இங்கே ஒரு சும்மா குட்டி கதை பேசுகிற மாதிரி உட்காந்து கேஷுவலாக பேசிக்கிறோம், ஓகேவா? ட்ரை பண்ணுவோம். அதான் எதுவும் இல்லை, ஆயிடுச்சுல. ஓகே, ட்ரை பண்ணுவோம். சீக்கிரம் இங்கே வந்து கிளம்புற மாதிரி தெரியல, என்னென்னோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்களோட போவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த மெழுகுவர்த்தி ஏத்தியாச்சு. ஓகே, என்ன பண்ணுறது தெரியல. ஸோ எங்களோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் கேமரா செட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு அண்ணா போய் செட் பண்ணிட்டு வராங்க. அண்ணா ஆன் பண்ணியாச்சா? ஓகே, எல்லாம் தெரியுதா? கிளியராக இருக்கா? கவர் ஆகுறோமா? நீங்கள் வந்து உட்காரும்போது கவர் ஆகணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, அவங்க கேமரா ஆன் பண்ணிட்டாங்க. வந்து உட்காந்தாச்சு. என்ன இருக்காங்க? நான் இருக்கேன். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ண வேண்டிய நேரம். இந்த கரைக்காட்டு குப்பத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் நாங்கள் இந்த இடத்த சுற்றி பார்த்த அனுபவத்தை இந்த கேண்டி முன்னாடி உங்களுக்கும் எங்களுக்குள்ளேயும் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். நான் அப்பயே இல்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பட் இங்கே இருக்க சவுண்டை கேட்டு எனக்குமே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். பட் இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த சத்தம்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. அண்ட் ஜீவிதா ரொம்ப பயந்துதான் நினைக்கிறேன். நம்ம அவகிட்டயே கேட்போம். பேய் பார்க்கணும் ஆசைப்பட்டு வந்தாங்க, அவங்களே பயந்துட்டாங்க. எனக்கு சுத்தம் நான் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு த்ரில்லுக்காக அப்படி தான் வந்தேன் நான். ஆனால் அந்த சவுண்டுக்கான உண்மையை செம்மையாக நடுங்கிட்டேன். அது எனக்கு பேச்சே இல்லை. நான் எவ்வளோ கேட்டேன் இவங்ககிட்ட போகலான்ட்டு. ஆனால் இவங்க அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி இப்போ இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். எனக்கு இப்போ கூட எப்போ இந்த கேண்ட் ஆஃப் ஆகி நான் எங்கேருந்து போவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்போ கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் மோஸ்ட் கோஸ்ட் ஏரியா அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா கரைக்காட்டு குப்பம் தான். அதனால தான் நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் 3 பேர் வந்து பண்ணியிருக்கோம். வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸ் ரொம்ப நிறையா கேட்டுச்சு. இப்போ ஜீவிதா ரொம்ப பயந்துட்டாங்க. நாங்கள் எவ்வளோ பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம். அண்ட் இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கேர்ள்ஸும் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அது செமையாக இருந்துச்சு. பட் அண்ட் இதுக்கு மேலே எந்தெந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ் ரொம்ப பயங்கரமான பிளேஸ் இல்லை நீங்கள் போய் வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதே கேண்டீன் முன்னாடி நாங்கள் 3 பேர் உட்காந்து அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ வி ஆர் பிளாக் ஷேடோஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 1 o'clock கிட்டத்தட்ட 12:30 கிட்ட இங்கே வந்தோம். கரெக்டாக 1 o'clock வீட்டுக்குள்ளே வந்தோம்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்குமே நாங்கள் டைம் 3:15 ஆக போகுது. இப்போ வரைக்குமே நாங்கள் இருக்கோம், உயிரோட தான் இருக்கோம். எங்களுக்கு எதுவுமே ஆகலை, ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் டைம் ஏன் எடுத்ததுன்னா ஒரு அலற சவுண்ட் உண்மையிலே இருந்தது. அது சும்மா ஏதோ சொல்கிறாங்க நினச்சா உண்மையாக அந்த சவுண்ட் இருந்தது. ஸோ அதனாலே எங்களுக்கு டைம் லேக் ஆகி வேண்டாம் போகலாம் அப்படின்ட்டு எங்களுக்குள்ளேயே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போய் சரி வந்து இப்போ இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா நிஜமாலே பயந்துட்டோம் அந்த ஒரு சத்தத்தை கேட்டு. பிகாஸ் அது வந்து
சொல்ல முடியாத அளவுக்கு அது அவ்வளோ பயங்கரமான சத்தமாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த வீட்டுக்கு கிட்ட ஆக்சுவலி நாங்கள் வீடியோ எடுக்கும்போது வீட்டுக்கு உள்ள போகலான்னு தான் வந்தோம். அண்ட் வீட்டுக்கு கிட்ட வரும்போது பயங்கரமான ஒரு சத்தம் வந்துச்சு. அதை பார்த்துட்டு உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஜீவிதாலாம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எப்படியோ சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படியோ அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இது வரைக்கும் எங்கேருந்து கேட்டது அப்படின்றதே எங்களை கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. அது ஒன்று தான் இங்கே வந்து நாங்கள் சரியாக மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு வீடு இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வழி எதுவுமே சுத்தமாகவே எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. நாங்கள் தேடியும் பார்த்தோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏன்னா மேலே சுற்றி பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை. பட் வரும்போது மேலே ஏதோ நிச்சயமாக அண்ணா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் மேலே போகும்போது இவங்க 2 பேர் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அண்ணா வரும்போதே வந்து மேலே ஏதோ பார்த்தேன், நான் அந்த சைட் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜீவிதா பாதி வழியில் வரும்போது ஏன்னா எனக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஷேடோ மேலே போன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துக்கு போவேனா கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணேன். ஜீவியும் நான் போவேனா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பானு பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாக போயிட்டு வந்திருந்தாங்க. அது அவங்ககிட்ட ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. நான் வரும்போது ஸ்கூல்லேருந்து இந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு கோவில் இருக்குது. இந்த 2த்துக்கும் இடையில அந்த கோவிலை பற்றி நாங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலஸ்தானம் இருக்குது, ஒரு சிலை இருக்குது. இன்னி வரைக்கும் அங்கே யாருமே அர்ச்சனை பண்ணாமல் ஒரு கோவிலாகவே மதிக்கப்படாமல் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இவ்வளோ இந்த சவுண்டுக்கும் இந்த இடம் இன்னமும் இதே மாதிரி ஒரு கோஸ்ட் ஏரியாவாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அந்த கோவிலாக கூட சொல்லிட்டு இருக்காங்க நிறையா பேர். அந்த கோவில் இருக்கு. பட் இது வரைக்கும் வந்தவங்க யாரும் அதுக்குள்ள சிலை இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே சிலை இல்லைனால அங்கே உள்ள சிலை இருக்கு. ஓகேவா, அது அவங்க கண்ணுக்கு தெரியல, குட்டி சிலையா இருக்கு. அங்கே ஒரு உள்ள அம்மன் சிலை இருக்கு. நாங்கள் அதை போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம், கண்டிப்பாக காட்டுவோம். ஓகே, உள்ள கேண்டில்லாம் ஏற்றி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம இப்போ வீட்டை விட்டு வெளியே வரோம். ரொம்பவே மோசமாக இருக்குது வந்ததுன்னா. அடுத்தது வந்து இதுதான் அந்த கோயில். உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பள்ளம் இருக்கிறது. ஓகே, நான் வந்துட்டேன். கொஞ்சம் பார்த்து வாங்கம்மா, பள்ளம் இருக்கு. போதுமே போதுமே நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். தெரியுதா? போகலாம், போதுமே வாங்க. எந்த அளவுக்கு தெரியுதோ ப்ரோ போகலாம் ப்ரோ. வாங்க வா போதும். ஒரு நிமிஷம், நான் கோயிலுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டு வரேங்க. ஏதாவது வேலை இது வரைக்கும் காட்டணும்ல, போதும். இங்கே பார்த்தீங்கன்னா பூஜைலாம் நடக்கும்னு நினைக்கிறேன். போதும் போக வேண்டாங்கல்ல, இங்க வந்துருங்களா. கோவில் தான். போதும் போக வேண்டாங்கல்ல, இங்க வந்துருங்களா. கோவில் தான். வாங்க இங்க. ஓகே, இதுதான் அந்த கோவில். இதுதான் கோவில். நாங்க வந்துட்டோம், இப்போ ரிட்டர்ன் போறோம். நீ போமா, நான் அடிக்கிறேன். அவ்வளோதான். நான் உங்களை காட்டுறேன். அதுதான் நாங்கள் முடிச்சிட்டோம். வீட்டுக்கும் போயாச்சு, கோவிலையும் உங்களை காட்டிட்டோம். ஃபைனலாக இந்த கரிக்காட்டு குப்பமுடைய ஸ்டோரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயமாக தான் இருந்தது. ஸோ யாரும் ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவை நாங்கள் இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். பாய் பாய்.